தன்னை நம்பிய மனிதனுக்கு கடவுள் தரும் மரியாதை. ஒருவன் ஒரு செடி வைத்து வளர்த்தான். சில நாட்களுக்கு பிறகு மரம் பட்டு போய்விட்டது. ஆனாலும் அம்மனிதன் தினமும் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வந்தான். துறவி ஒருவர் கேட்டார், மரம்தான் பட்டு போய்விட்டதே, ஏன் இன்னும் நீர் ஊற்றுகிறாய் என்று. இந்த மரம் ஒருநாள் துளிர்க்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றான். ஒருநாள் காக்கை ஒன்று மரத்தில் உட்கார்ந்து எச்சம் போட்டது. அந்த எச்சத்தில் காக்கையின் வயிற்றில் ஜீரணம் ஆகாத வேம்பு விதை ஒன்று மரத்தின் அருகில் வீழ்ந்தது. மரத்தின் அடியில் ஈரப்பசை இருந்ததால் ஓரிரு நாட்களில் அந்த விதை துளிர்த்து செடியாக வளர ஆரம்பித்தது. மரம் வைத்தவன் என் மரம் துளிர்த்துவிட்டது என சந்தோஷப்பட்டான். அதை பார்த்து துறவி புரிந்து கொண்டார். மரம் துளிர்க்கவில்லை, அருகில் வீழ்ந்த விதைதான் துளிர்த்து வளர்கிறது என்று. அதை பார்த்து சிஷ்யன் கூறினான், மரம் துளிர்க்கவில்லை, அருகில் உள்ள விதைதான் வீழ்ந்து வளர்கிறது என ஏன் கூறவில்லை என்றான். அதற்கு துறவி கூறினார், அவன் நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது என நினைத்துதான் கடவுளே அவனுக்கு மரியாதை தரும் விதத்தில் பட்ட மரம் அருகில் இன்னொரு மரம் வளரும்படி செய்தார். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்மனதில் பதிய வைத்து அதை நோக்கி முழு மனதாக பாடுபட்டு சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள்.